அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வேலியிருக்க பைமை சேனலில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கணக்கன்பட்டி சித்தர் பற்றி தாங்க. இவர் நடத்திய அற்புத நிகழ்வுகளை இந்த பதிவில் வீடியோவாக நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். இது போன்ற சுவாரஸ்ய பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் வேலியிருக்க பைமை சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்று தாங்க முருகன் கோவில். முருகன் கோவில்களில் அறுபடை வீடுகளில் பிரிந்து இருக்குது. முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒன்று தாங்க இந்த பழனி மலை. இந்த பழனி மலைக்கு அருகில் இருந்து ஊர் கணக்கப்பட்டீங்க. மேலும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய சித்தரை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பழனியில் இருந்து பார்த்தீங்கன்னா சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அமைந்து இருக்குது கணக்கன்பட்டி ஊருமே. இந்த கணக்கன்பட்டியில் வாழ்ந்த சித்தரை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனியில் பிறந்திருக்காரு. இவருடைய இயற்பெயர் தாங்க பழனிசாமி. இவர் தன்னுடைய வாழ்க்கையை பொது வாழ்விலே அர்ப்பணித்து கொண்டு தினமுமே பார்த்தீங்கன்னா கடவுளுக்காக பணியாற்றியிருக்காரு. இவருடைய உடல் முழுவதும் பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் கொண்ட சட்டைன்னு அழுக்கான வேட்டியை மட்டும்தான் அணிந்திருப்பாரா. இது மட்டும் இல்லைங்க, இவர் ஒரு பெரிய மூட்டையை வைத்து கொண்டுதான் எப்போதும் திரிந்திருக்காரு. அதனால எங்கு சென்றாலுமே தூக்கி கொண்டு செல்வாரா. அந்த மூட்டையை யாராவது தொட வந்தாலே பார்த்தீங்கன்னா மிகவும் கோபமாக கத்தி அவர்களை விரட்டடித்துடுவாரா. கடவுளுடைய அனுகிரகத்தால பல்வேறு வகையான அற்புதங்களை நிகழ்த்திய பிறகுதான் ஜீவ சமாதியும் அடைந்திருக்காரு. பழனி இருந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில் பழனிய இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குது. கடல் மட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 503 மீட்டர் உயரம் இருக்குதுங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகாவுக்கு உட்பட்ட கணக்கன்பட்டி கிராமத்தில் அழுக்குமூட்டை சித்தர் சமாதி அமைந்திருக்குது. இங்கு இவருடைய பக்தர்கள் ஆலயம் அமைத்து வழிபட்டு வராங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இவரை தரிசிக்க தினமுமே ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு வந்து செல்வதாக வழக்கமாக வச்சிருக்காங்க. இந்த கோவிலில் சென்று வழிபடக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையுமே. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு சிறப்பு மண்டல பூஜை நடத்துகிறாங்க. கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா எந்த நேரமுமே பரட்டை தலையுடன் தான் அதற்கு மேலே ஒரு துண்டை வைத்து தலப்பா கட்டியிருப்பார். இவர் பழனியில் இருக்கும் அனைத்து கோவில்களிலும் சுற்றி திரிந்திருக்காரு. ஆரம்பத்தில் இவரை கண்ட ஊர் பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா அனைவருமே இவர் ஒரு பைத்தியன்னு கல்லால் அடித்து விரட்டியிருக்காங்க. இவருடைய அழுக்கு மூட்டையை கையில் வைத்து சுற்றி வருவதால் இவரை பழனி சுற்றுவற்ற மக்கள் பார்த்தீங்கன்னா அனைவருமே இவரை மூட்டை சுவாமின்னு அழைத்திருக்காங்க. பழனியில் 2 பெரிய மலைகள் இருக்குதுங்க. அதில் ஒன்று தாங்க பழனி முருகன் கோவில், மற்றொன்று பார்த்தீங்கன்னா இடுமன் கோவில். இந்த இடுமன் கோவிலில் தான் பல வருடங்கள் வாழ்ந்து வந்திருக்காரு. பிறகுதாங்க பழனி மலைக்கு அருகில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி ஊரில் சுற்றி வந்திருக்காரா. அப்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மரத்தடியில் அமர்ந்திருந்த போது அந்த வழியை சென்று கார் ஒன்றை வழிமறித்திருக்காரு. அந்த காரில் உள்ளே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து வந்த தம்பதிகள் தன்னுடைய மகனுக்கு வாய் பேச முடியாமல் இருந்ததால் அவர்களை பழனிமலை முருகனை தரிசனம் செய்யணும்னு கொண்டு வந்திருக்காங்க. அவர்களை கணக்கன்பட்டி சித்தர் காரில் இருந்து இறங்க சொல்லியிருக்காரு. அந்த தம்பதியர்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருந்திருக்காங்க. பிறகு பார்த்தீங்கன்னா காரில் இருந்து இறங்கி வந்த பெண்மணியுமே கணக்கன்பட்டி சித்தர் எதில் இருக்கக்கூடிய கடையில் போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வான்னு கூறியிருக்காரு. அந்த பெண்மணிக்கு வேறு வழி இல்லைங்க, ரோட்டிற்கு எதிரே உள்ள ஒரு கடையில் பிரியாணி வாங்கி கொண்டு வந்தான். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி மற்றும் அவர் குடும்பம் முழுவதுமே ஒரு சுத்த சைவ குடும்பத்தினராக இருந்திருக்காங்க. அந்த பெண்மணிக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி சுவை பிடிக்காம மூக்கை பிடித்து கொண்டே பிரியாணி வாங்கி வந்தான். பிரியாணி வாங்கி வந்த பிறகு கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணியை உன்னுடைய மகனுக்கு கொடுன்னு சொல்லியிருக்காரு. அந்த பெண்மணியுமே தடுமாற்றத்துடன் வாங்கி வந்து சாப்பாட்டை பிரித்து பார்த்திருக்கா. ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்திருக்குதுங்க. அந்த பெண்மணி வாங்கி வந்தது பிரியாணி, ஆனால் அந்த பட்டணத்தில் இருந்தது பார்த்திங்கன்னா சாம்பார் தாங்க. இதனை பார்த்து ஆச்சரியம் அடைந்த அந்த பெண்மணியுமே அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் பார்த்திங்கன்னா கணக்கன்பட்டி சித்தருடைய காலில் விழுந்து வணங்கிட்டு பழனி நோக்கி சென்றிருக்காங்க.
அந்த குடும்பத்தில் சென்று கொண்டிருந்த போது இவர்களை நோக்கி லாரி ஒன்று வேகமாக வந்திருக்குதுங்க. அதனை பார்த்த அந்த சிறுவனுமே அம்மா வண்டி வருதுன்னு கத்த தொடங்கியிருக்கான். இதுவரையுமே அந்த சிறுவன் பார்த்தீங்கன்னா வாய் பேசாமல் இருந்து அந்த பெண்மணி அந்த சிறுவனுடைய வாய் பேசுவதைக் கண்டு மன மகிழ்ச்சி அடைந்திருக்கா. அவர்கள் முருகனை தரிசிக்காம மீண்டுமே திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தரை வணங்கி சென்றிருக்காங்க. இதற்கு பிறகு தாங்க கணக்கன்பட்டி சித்தர் கண்ட பிறகு ஏராளமான நன்மைகள் நடந்ததுன்னு எண்ணற்ற மக்கள் கூறி வராங்க. பழனி முருகன் திருக்கோவில் அருகில் இருந்து பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய கிராமம் தாங்க கணக்கன்பட்டி. இங்கு வாழ்ந்து மிக சக்தி வாய்ந்த மகாந்தாங்க கணக்கன்பட்டி மூட்டைசாமி என்கின்ற சத்குரு காளிமுத்து பழனிசாமி சித்தருமே சாய்பாபாவுடைய மறு அவதாரமாக சொல்லப்படுதுங்க. இவர் வாழும்போதே பார்த்தீங்கன்னா பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்தியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஒருவர் நிலமாங்க இவரிடம் உத்தரவு கேட்கும்போது கிழக்கு போய் வடக்கு வான்னு சூட்சமாக கூறியிருக்காரு. உத்தரவு கேட்க வந்தருமே 2 நிலம் பார்த்துருக்காரு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா வடக்கில் இருந்திருக்கு, அதன் வழி பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து இருந்திருக்கு. கிழக்கு போய் வடக்கு போன்னு சுவாமி இதை தான் சூட்சமாக கூறி உள்ளார்னு எண்ணி அவருமே அந்த நிலத்தை வாங்கி வளர்ச்சி அடைந்திருக்காருங்க. இவருடைய ஜீவ சமாதிக்கு சென்றாலே நிச்சயம் மாற்றம் உண்டாகுங்க. இவருடைய ஜீவ சமாதியில் ஒரு நல்ல அதிர்வலைகள் நன்றாக நாம் உணர முடியும். பழனி பேரிலிருந்து இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. பஸ் வசதியும் இருக்குதுங்க. தற்போது பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இருக்குதுங்க கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதி. பழனினாலே நம்முடைய நினைவுக்கு வருவது அறுபடை வீடுகளில் ஒன்றான முருகப்பெருமானின் கோவில் மட்டும்தான். ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லைங்க, கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதியும் பார்க்க மக்கள் தினந்தோறுமே பங்கு படையெடுக்க ஆரம்பித்திருக்காங்க. யார் அந்த கணக்கன்பட்டி சித்தர் வருவாங்க, அவரை பற்றி முழு வாழ்க்கை வரலாறு இனி தெரிஞ்சுக்கிறாங்க. காளிமுத்து என்ற பழனிசாமி தாங்க இவருடைய இயற்பெயருங்க. பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா பழனிங்க. பழனியிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு கணக்கன்பட்டி ஊரும். தற்போது சுமார் 10 வருடங்களுக்கு முன்பு இங்கு ஒரு அழுக்கு துணியோடு எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்தி வந்தவர் தான் இந்த பழனிசாமி சித்தருமே. பொது வாழ்வில் நாட்டம் கொண்ட இவர் பார்த்தீங்கன்னா என் நேரமே முருகப்பெருமானோ அவருடைய பெருமைகளை கூறும் கதைகளையே தான் அனைவருமே கூறியுமே அனுதினமும் கடவுளுக்கு பணியாற்றி வந்திருக்காரு. பச்சை நிறம் கொண்ட உடைகளை மட்டுமே விரித்து வணங்கும் பழக்கம் உடையவர் இவர். மேலும் இவருடைய பார்த்தீங்கன்னா கையில் ஒரு அழுக்கு மூட்டையை எப்போதும் சுமந்து கொண்டே தான் தெரிவாரா. இவரை பார்த்தீங்கன்னா பைத்தியன்னு எண்ணி நிறைய பேர் கல் எடுத்து அடித்து துரத்திய சம்பவமும் நிகழ்ந்திருக்குதுங்க. கணக்கன்பட்டிக்கு பார்த்தீங்கன்னா தெற்காக இருந்து சரியாக 3 அல்லது 4 கிலோமீட்டர் அமைந்திருக்குது சித்தருடைய ஜீவ சமாதியுமே. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சித்தரை காண ஒரு சில பக்தர் மட்டும்தான் அங்கு வந்து கொண்டு இருந்திருக்காங்க. அவர்களுடைய வேண்டுதல் நினைத்து நிறைவேற தொடங்கியதுமே அவருடைய புகழ் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் பரவ தொடங்கி தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50,000 பக்தர்கள் வந்து தரிசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சித்தருடைய ஆலயமாக இந்த கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதி அமைந்திருக்குதுங்க. என் நேரமும் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு நிறைந்த சட்டைன்னு குளிக்காத உருவத்தை கொண்டவர் தான் இந்த பழனிசாமி மூட்டை சுவாமியுமே. பச்சை நிற அழுக்கு மூட்டைன்னு அழுக்கு சட்டைன்னு வைத்துக்கொண்டு பழனி முதல் கணக்கன்பட்டி வரை சுற்றி தெரிந்திருக்காரு. அவர் வாழ்ந்த காலத்தில் பல்வேறு நபர்கள் இவர் பைத்தியன்னு சிலரோ இவர் சித்தரின் அவதார வேண்டுதல் நிறைவேற்றும் கடவுள்னு வணங்கி வந்திருக்காங்க. காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரையுமே இந்த கோவில் நடை திறந்திருக்குதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி தினங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற பூஜைகளும் இங்கு நடத்தப்படுது. கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதியை பார்க்க வரக்கூடிய பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா இடைவிடாத அன்னதானம் நடந்து கொண்டே தாங்க இருக்குது. ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1000 வாகனங்கள் இருக்கக்கூடிய வகையில் இங்கு இடம் வசதியும் அமைஞ்சிருக்கு. பழனியில் இருந்து கணக்கன்பட்டிக்கு 10 நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு அரசு பேருந்து எந்நேரமும் இயக்கப்பட்டு கொண்டே இருக்குதுங்க. கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி அடைந்த நாள் எதுன்னு சரியாக தெரியலைங்க.
உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் தான் செவ்வாய்க்கிழமையில முக்தி அடைந்தார்னு சொல்லப்படுது. அது எந்த செவ்வாய்க்கிழமை, எந்த தேதின்னு, இந்த ஆண்டுன்னு இதுவரையுமே குறிப்பிடப்படலைங்க. இந்த பதிவில் கணக்கன்பட்டி சித்தர் நிகழ்த்திய அற்புதங்களை தெரிஞ்சுக்கொண்டோம். இவருடைய மகிமை தெரிந்து இவரை வழிபட்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நாம் அடையலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் இருக்க பை மை சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.